வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியாவை சோகத்தில் ஆழ்த்திய கோர விபத்து. இளைஞர் ஒருவருக்கு நேர்ந்த கதி, உடன் சென்ற சகோதரிக்கும் நேர்ந்த சோகம். இலங்கையில் சீனர்களின் ஆதிக்கம். கொழும்பில் கொல்லப்பட்ட சீன பிரஜை அடுத்தடுத்து அம்பலமாகும் திடுக்கிடும் தகவல்கள். நடப்பது என்ன? சரிந்தது ராஜபக்ச குடும்பத்தின் ராஜ்யம். கண்ணாடி முன்னால் நின்று மஹிந்த ராஜபக்ச கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். வெளுத்து வாங்கிய சரத் பொன்சேகா வெளியிடப்பட்ட கருத்துக்கள். தென்னிலங்கையை அதிர வைத்த நேற்று இரவு வெடித்த துப்பாக்கி வேட்டு. விசாரணைகளில் அம்பலமாகும் திடுக்கிடும் தகவல். அதிரடி காட்டும் போலீசார். யாழில் 16 வயது சிறுமிக்கு மோசமான செயலை செய்த நபர். பரவலாக பாயும் நீதிமன்ற நடவடிக்கைகள். வழங்கப்பட்ட அதிகபட்ச தண்டனை. அம்பரையில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட விடுதி. உள்ளே நடந்த மோசமான செயற்பாடுகள். கைதான பலர். நாட்டை புரட்டி போட்டுள்ள டெங்கு நோயின் தீவிரம். சற்று முன் பெற்றோர்களுக்கு அவசர அறிவிப்பொன்றை வழங்கிய மருத்துவர் குழு. மக்களே அவதானம். அடுத்த மாதம் இலங்கையின் காலநிலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றங்கள். மக்களுக்கு வந்த அவசர அறிவுறுத்தல். சிறைச்சாலைகளில் கைதிகள் அதிகரிப்பதற்கு வெளியான அதிர்ச்சி தரும் காரணம். தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான கைதிகள். வெளியான தகவல். சஜித் ரணில் கூட்டணி. கடும் விசனம் முன்வைத்த ஆளும் தரப்பு அமைச்சர். அம்பலப்படுத்தப்பட்ட உண்மைகள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வவுனியா புளியங்குளம் போதூர் சந்தி பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற சாலை விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் அவருடன் பயணித்த அவரது சகோதரி பலத்த காயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சகோதரியுடன் மோட்டார் சைக்கிள்களில் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞர் A9 பிரதான வீதியின் புளியங்குளம் போதூர் பகுதியில் முன்னால் சென்ற வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற போது மோட்டார் சைக்கிளில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தின் தாக்கம் காரணமாக மோட்டார் சைக்கிளை செலுத்திய இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் பயணித்து அவரது சகோதரி படுகாயமடைந்த நிலையில் உடனடியாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து தொடர்பாக புளியங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை நகரில் சட்டவிரோதமாக இயங்கி வந்ததாக கூறப்படும் விடுதியொன்றை குற்றப்புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் இணைந்து சுற்றி வளைத்து சோதனை நடத்தியுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது விடுதியின் முகாமையாளராக பணியாற்றிய நபர் ஒருவரும் அங்கு இருந்த பெண் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உளவாளி ஒருவரின் உதவியுடன் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையிலேயே இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட விடுதி முகாமையாளர் அக்கரைப்பற்று பகுதியை சேர்ந்தவர் என்றும் அவருடன் கைது செய்யப்பட்ட பெண் கண்டி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களையும் அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான முதற்கட்ட சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அம்பாறை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் அத்தியட்சகர் சுஜித் வேதமுள்ளவின் நேரடி வழிகாட்டலின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி HMSD பண்டார தலைமையிலான போலீஸ் குழுவினரால் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பெலன்வில பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பெலன்வில நடைபாதை நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள உணவகம் ஒன்றில் முன்பாக நின்றிருந்த உணவக உரிமையாளரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து தாக்குதலாளிகள் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் படுகாயமடைந்த 55 வயதுடைய உணவக உரிமையாளர் களுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் இது திட்டமிட்ட கும்பல் மோதலுடன் தொடர்புடைய தாக்குதல் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உயிரிழந்தவர் கொஸ்மல்லி என அழைக்கப்படும் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபரின் உறவினர் எனவும் அவரது எதிர்த்தரப்பினரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த சில காலமாக கொஸ்மல்லி குழுவுடன் மோதலில் ஈடுபட்டு வரும்
படோபிட்டு அசங்க மற்றும் சண்டோ குழுவினரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இருவர் நவகமோ பகுதியில் மோட்டார் சைக்கிள்களில் பயணித்துக் கொண்டிருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர் என்பதுடன் மின்னேரியா ராணுவ முகாமிலிருந்து துப்பாக்கிகள் கடத்தப்பட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பொர்லஸ்கமோ போலீசார் கல்கிஸ்ஸ கோட்டை குற்றப்புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட பல விசாரணை பிரிவுகள் இணைந்து மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் 16 வயதிற்குட்பட்டு சிறுமி ஒருவரை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட நபருக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் கடுமையான தண்டனை விதித்துள்ளது. வழக்கில் சுமத்தப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தலா 10 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி விதித்துள்ளார். விசாரணைகளின் போது பாதிக்கப்பட்ட சிறுமி பாலியல் வல்லுறவின் காரணமாக கர்ப்பமடைந்ததும் பின்னர் அவரது அறிவின்றி சட்டவிரோத கருக்கலைப்பு நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட சுமார் 6 மாத கருக்கலைக்கப்பட்டதும் நீதிமன்றத்தில் சாட்சியங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து பின்னர் ஏமாற்றிய குற்றவாளி தற்போது பிரான்சில் தலைமறைவாக இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து குற்றவாளியை கைது செய்வதற்காக திறந்த பிடியாணை பிறப்பித்த நீதிமன்றம் சம்பவம் தொடர்பான தகவல்களை பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கும் உடனடியாக அறிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் அரசு தரப்பு சட்டத்தரணிகள் சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்களை விரைவாக நீதிமன்றத்தில் முன்வைத்து குற்றச்சாட்டுக்களை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்ததன் மூலம் குறுகிய காலத்திலேயே வழக்கை நிறைவு செய்து தண்டனை பெற்றுக் கொடுத்துள்ளனர். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், திருமண வாக்குறுதி அளித்து ஏமாற்றுதல் மற்றும் சட்டவிரோத கருக்கலைப்பு போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு இந்த தீர்ப்பு கடுமையான எச்சரிக்கையாக அமைந்துள்ளதுடன் சட்டத்தின் பிடியிலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது என்பதையும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. காய்ச்சலால் பாதிக்கப்படும் குழந்தைகளை தாமதிக்காமல் அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று உரிய சிகிச்சை பெற்றுக் கொடுக்குமாறு பெற்றோருக்கு சுகாதார பிரிவினர் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குழந்தைகளின் உயிரை தேவையற்ற ஆபத்தில் ஆழ்த்தாமல் காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளரும் விசேட சிறுவர் வைத்திய நிபுணருமான பிரதீப் ரத்னசேகர வலியுறுத்தியுள்ளார். தற்போது லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சுமார் 50 குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் 4 1 பகுதியினர் தீவிர சிகிச்சை தேவைப்படும் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தால் வைத்தியசாலையின் கொள்ளளவையும் மீறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனவே குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் காலதாமதம் செய்யாமல் அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு சென்று மருத்துவ பரிசோதனையும் தகுந்த சிகிச்சையும் பெற்றுக் கொள்ளுமாறு பெற்றோருக்கு அவர் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் வீட்டு வைத்தியம் அல்லது சுய சிகிச்சை முறைகளை நம்பி காலதாமதம் செய்வது குழந்தையின் உடல்நிலையை மேலும் மோசமடைய செய்யக்கூடும் என்பதால் எந்த ஒரு சுய சிகிச்சையையும் தவிர்த்து தகுதியான மருத்துவர்களின் ஆலோசனையை உடனடியாக பெற வேண்டும் என்றும் விசேட சிறுவர் வைத்திய நிபுணர் பிரதீப் ரத்னசேகர வலியுறுத்தியுள்ளார். அடுத்த மாதம் நாட்டில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமன்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் எல்னினோ காலநிலை தாக்கம் தற்போது பலவீனமான நிலையிலிருந்து மிதமான நிலைக்கு மாறி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக அடுத்த மாதத்தில் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் இன்றைய தினம் கிழக்கு மாகாணம், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலன்னறுவை, ஹம்மாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் வெப்ப குறியீடு கவனம் தேவைப்படும் அளவில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இதனால் அதிக வெப்பம் நிலவும் நேரங்களில் தேவையற்ற வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்கவும், போதிய அளவு தண்ணீர் அருந்தவும், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடிய நிலை காணப்படுவதால் அனைவரும் விழிப்புடன் இருந்து சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிணைப்பணம் அல்லது நீதிமன்றம் விதித்து அபராத தொகையை செலுத்த முடியாத காரணத்தால் 3371 கைதிகள் பல ஆண்டுகளாக நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளில் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அண்மைய அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த நிலைமை இலங்கையின் சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக நிலவி வரும் அதிக நெரிசலுக்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி அபராத தொகையை செலுத்த முடியாத காரணத்தால் 28 சிறைச்சாலைகளில் 1940 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் பிணை பணத்தை செலுத்த முடியாத காரணமாக மேலும் 21 சிறைச்சாலைகளில் 1431 கைதிகள் சிறைவாசம் அனுபவித்து வருகின்றனர். இவ்வாறு விடுதலை பெற முடியாமல் நீண்ட காலமாக சிறைகளில் தங்கியிருக்கும் சில கைதிகள் சிறைச்சாலைகளில் ஏற்படும் போராட்டங்களுக்கு தலைமை வகிப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களின் உணவு, தங்குமிடம் மற்றும் ஏனைய அடிப்படை வசதிகளுக்காக அரசு ஆண்டுதோறும் கணிசமான நிதியை செலவிட வேண்டியுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்ட பின்னரும் 5 மாதங்களுக்கு மேலாக சிறையில் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் எண்ணிக்கை 325 என தேசிய கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நிலவரப்படி நாட்டின் 21 சிறைச்சாலைகளில் இந்த நிலைமை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி வசதியின்மை, பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாமை மற்றும் உறவினர்கள் பிணை வழங்க முன்வராமை ஆகியவையே இந்த நிலைமைக்கான முக்கிய காரணங்களாக கணக்காய்வு விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்கப்படும் சந்தர்ப்பங்களில் இவ்வாறான கைதிகள் குறித்து விசேட கவனம் செலுத்தி அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் கடத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சீன பிரஜை தொடர்பில் பல அதிர்ச்சி தகவல்கள் விசாரணைகளில் வெளியாகியுள்ளன. உயிரிழந்தவர் சர்வதேச இணைய குற்ற வலையமைப்புடன் தொடர்புடையதாக கூறப்படும் கோடீஸ்வரரான ஹாவோ போன் என்ற சீன பிரஜை என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொலை சம்பவத்தின் பின்னணியில் சர்வதேச மாஃபியா கும்பல் ஒன்று செயல்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இணைய குற்றங்கள் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் தொடர்பான கடுமையான தகராறே இந்த கொலைக்கான காரணமாக இருக்கலாம் என ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்துடன் சுமார் 20 சீன பிரஜைகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் விசாரணைகளில் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பவம் நடைபெற்ற நாளில் நண்பர்களாக நடித்து வந்த 2 சீன பிரஜைகள் உயிரிழந்து ஹாவோ போனை கொழும்பு துறைமுக நகரில் உள்ள பாலம் ஒன்றுக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகின்றது. அவர்கள் அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஒழுங்கமைக்கப்பட்ட சீன கும்பல் ஒன்று அவரை கடத்தி சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் எகலியகுட கரதன பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டு பகுதிக்கு அழைத்து சென்று கை கால்களை கட்டி கடுமையான சித்திரவதை செய்து பின்னர் வெட்டி கொலை செய்ததுடன் உடலை கற்களால் மூடிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவினரும் எகலியகுட போலீசாரும் இணைந்து மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். சஜித் பிரேமதாஸ் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையிலான கூட்டணி உண்மையான அரசியல் கூட்டணி அல்ல என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் லலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். களுவாஞ்சிக்குடியில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசியல் முயற்சியில் சஜித் பிரேமதாசவை ஆதரவாளராக மாற்றும் நோக்கமே காணப்படுவதாக குற்றம் சாட்டினார். தற்போதைய அரசாங்கம் பொறுப்பேற்ற போது பொருளாதார ரீதியான கடுமையான நெருக்கடியில் சிக்கியிருந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் சவாலை எதிர்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார்.
2024 செப்டம்பர் மாதத்திற்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரம் வலுவான நிலையில் இருக்கவில்லை என்றும் தற்போது பொருளாதாரத்தை நிலையான பாதைக்கு கொண்டு வந்து சீரமைக்க முடிந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட டித்வா சூறாவளியால் நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 11% பேர் பாதிக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்ட பதற்ற நிலைமைகளும் நாட்டின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இவ்வாறான சவால்களுக்கு மத்தியிலும் எந்தவித பொருளாதார கட்டுப்பாடுகளும் இல்லாமல் நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த முடிந்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த முன்னேற்றம் மத்திய வங்கி மற்றும் சர்வதேச அமைப்புகளின் புள்ளி விவரங்களில் மட்டுமன்றி மக்களின் அன்றாட வாழ்க்கையிலும் உணரக்கூடிய வகையில் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய இலக்கு நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவதாகும் என்றும் நிறுவனங்கள், அமைப்புகள், தொழில் முனைவோர் மற்றும் தனிநபர்கள் தங்களது பொருளாதார இலக்குகளை நோக்கி செயல்படக்கூடிய சூழல் தற்போது உருவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதேசம், இனம், மதம் அல்லது தொழில் என்ற எந்தவித வேறுபாடுகளுமின்றி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை வலுப்படுத்தி நாட்டின் பயன்களை அனைத்து மக்களுக்கும் சென்றடைய செய்வதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். இது இறுதி இலக்கு அல்ல என்றும் நாட்டை முன்னேற்றும் பயணத்தில் படிப்படியாக முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறினார். ஒரு சட்டத்தை ரத்து செய்வதோ அல்லது சட்ட மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதோ உடனடியாக செய்யக்கூடிய செயற்பாடு அல்ல என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் இதுபோன்ற மாற்றங்களை மேற்கொள்வதாக கூறியிருந்த போதிலும் அதற்கு மாறான நடவடிக்கைகளிலேயே ஈடுபட்டதாகவும் அமைச்சர் விமர்சித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கண்ணாடி முன் நின்று தன்னைத்தானே பார்த்து டெங் செப்பதா இப்போது நல்லமா என்று கேட்டு பார்க்க வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதியும் ஃபீல்டு மார்ஷலுமான சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்து அவர் மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அனைவரும் ஒரு விடயத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என மக்கள் முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார். கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கங்கள் நாட்டை சீரழித்ததாக மக்கள் உணர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பல அக்கிரமங்கள், சட்டத்தின் தவறான பயன்பாடு மற்றும் மக்களின் பணத்தை கொள்ளையடித்து செல்வந்தர்களாக மாறியமை போன்ற செயல்களில் ராஜபக்ச குடும்பத்தினர் ஈடுபட்டதாக மக்கள் நம்புவதாகவும் சரத் பொன்சேகா குற்றம் சாட்டினார். எனவே அவர்களது அக்கிரமங்களின் காலம் முடிவடைந்து விட்டதாகவும் தற்போது மக்களுக்கான காலம் உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்னும் சிறிது காலம் மட்டுமே அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்றும் மக்கள் ஏற்கனவே உறுதியான அரசியல் முடிவை எடுத்துவிட்டதாகவும் அவர் கூறினார். ராஜபக்ச குடும்பத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுபவர்கள் அனைவருக்கும் சட்டப்படி தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு என்றும் அதனால்தான் மக்கள் அவர்களது ஆட்சியை தோற்கடித்து புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்ததாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்தார். மக்களின் பக்கமே தனது ஆதரவு இருக்கும் என்றும் எனவே எதிர்காலத்தை மேற்கொள்ள தயாராக இருக்குமாறும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். எப்போதும் அனைவரையும் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது என்றும் யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு முகம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் சரத் பொன்சேகா தனது கருத்தில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.